நானா ஸ்கெட்ச் போட்டு தூக்க போறேன் கோவிந்தம்மா மெர்சலா அந்த ஆர்சிபிக்கு காலம் வருது எனக்கு என்ன குறைச்சலா கோயின் ஒரு வைரத்தை ஐஃபில் டவர் வைரத்தை உஷார் பண்ண யூஸ் பண்ணுவேன் பித்தகோரஸ் தீரத்தை ஆறுக்கு ஒரு வாட்டி 7க்கு ஒரு வாட்டி 10 மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி படுத்தா ஒரு வாட்டி முடிச்சா ஒரு வாட்டி கடவுளை ஒன்ன நினைச்சா ஒரு வாட்டி கையை தொடும்போது ஒரு வாட்டி காரு ரசும்போது ஒரு வாட்டி கட்ட முடி மிஸ்ஸப்பட்டா ஒரு வாட்டி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஒரு வாட்டி போன ஒரு வாட்டி கண்ணால சீக்கிரம் வாண்ணா ஒரு வாட்டி பூவட்ட ஒரு வாட்டி பொட்டிட்ட ஒரு வாட்டி தங்க வைர நகை போட்டுட்ட ஒரு வாட்டி சோம்பல் முறைச்சா ஒரு வாட்டி சங்குடி கட்டுனா ஒரு வாட்டி தண்ணி கோண தூக்கி தழுப்புனா ஒரு வாட்டி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ்
ஹாய். ஹாய், ஓகே, உங்களோட நேம்? சம்ரிதா. ஓகே, இன்றைக்கி உங்களோட பூப்புனித நீராட்டு விழான்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் வந்துருக்கு. சரியா? யார்கிட்டருந்து வந்திருக்கலாம்னு எதிர்பார்க்குறீங்க? யாராக இருக்கும்? அப்பா அப்பாவோட பேர் எங்கே இருக்காங்க? கருணா கனடாவில் இருக்கேன். கனடாவில் இருக்காங்க. ஓகே, வேறு யார்கிட்டருந்தெல்லாம் வந்திருக்கலாம்? சித்தா சித்தாவோட நேம்? சித்மதா ஓகே, வேறு யார்கிட்டருந்து வந்திருக்கலாம்? ஓகே, வேறு யார்கிட்டருந்து வந்திருக்கும்? லாவண்யா ஓகே, வேறு ஃபாரின்லேருந்து வேறு யாரும் அனுப்பியிருந்தால் யாராக இருக்கலாம்? ஈசனா ஓகே, அவங்க அங்கே இருக்காங்க. லண்டன். ஓகே, வேறு உங்களுக்காக ஸ்பெஷலாக கிஃப்ட்டுகள் வந்திருக்குது. உங்களுக்காக வந்து ஒரு கிஃப்ட்டுகளாக பார்ப்போம். சரியா? உங்களுக்காக சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்கு, அதை வாங்கிக்கொள்ளுங்க. ஓகே, உங்களுக்காக வந்து அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளையும் ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். ஓகே, உங்களுக்காக இதுக்குள்ள ஸ்பெஷலாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. என்ன வந்திருக்கலாம் அதுக்குள்ள? வாங்கி கெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். என்ன வந்திருக்கலாம்? இல்லை, வேறு ஒன்று வந்திருக்கு. என்னவா இருக்கும்? சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போம்மா. ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, இதில் எவ்வளோ வந்திருக்கலாம்? 1 லேக் வந்திருக்கா? இல்லாட்டி கூட வந்திருக்குமா? 1 லேக் கூட வந்திருந்தா ஒரு வேலை மிக்கி கொண்டு போயிடலாம். சரி, உங்களுக்காக அதில் 1 லேக் வந்திருக்கு. சரியா? நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்காக வந்து அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளையும் ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். உங்களுக்காக வந்து அடுத்த கிஃப்ட். ஓகே, இதுக்குள்ள என்ன வந்திருக்கலாம்? ட்ரெஸ் வந்திருக்குமா? இல்லாட்டி வேறு எதுவும் வந்திருக்கலாமா? வாங்கிக்கொள்ளுங்க. ஓகே, என்ன மாதிரி இருக்கு? ட்ரெஸ்ஸா? சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். சரி, உங்களுக்காக ட்ரெஸ் வந்திருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லை, உங்களுக்காக வந்து அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளை பார்க்க முதல் யார்கிட்ட இதெல்லாம் வந்திருக்கலாம்? எதனால் அவரை எதிர்பார்க்குறீங்க? ஒருவேளை அவரை தவிர்த்து வேறு யாரும் செஞ்சுருக்கலாம். பொருளிலேருந்து வேறு யாரும் அனுப்பியிருந்தால் யாராக இருக்கலாம்? ஓகே ஓகே, வேறு யார்கிட்ட வந்திருக்கலாம்? அம்மா? இல்லை, அம்மாட்ட இருந்து வேற இல்லை. உங்களுக்காக வந்து அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளையும் ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். ஓகே, இதுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்குது. இது என்னவா இருக்கலாம்? இது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். என்ன வந்திருக்கும்? தெரியலையா? சரி, வாங்கிக்கொள்ளுங்க. சரி, இப்போ இந்த மாதிரி இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். சரி, உங்களுக்காக கோல்டு நெக்லஸ் வந்திருக்கு. ஓகே, உங்களுக்காக வந்து அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். ஓகே, இதுக்குள்ள என்ன வந்திருக்கலாம்? இதை வாங்கிக்கொள்ளுங்க. சரி, இது என்ன மாதிரி இருக்கு? ஷூவா? சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். என்ன வந்திருக்கு? ஓகே, உங்களுக்காக ஷூ வந்திருக்கு. ஓகே, உங்களுக்காக வந்து அடுத்த கிஃப்ட். சரி, இதுக்குள்ள என்ன வந்திருக்கலாம்? நோ? சரி, அதையும் வாங்கி ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, என்ன வந்திருக்குது? செயின். ஓகே, இப்போ அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளை பார்க்க முதல் பெரும்பாலும் யார்கிட்ட இருந்து வந்திருக்கலாம்? சித்தாட்ட இருந்தா வந்திருக்கும். ஷுவரா? ஆனால் அது சித்தாட்ட இருந்து வரலையே. அம்மா? நோ?
சரி, நீங்கள் ஃபைனலில் யாரை எதிர்பார்க்குறீங்க? யாராக இருக்கலாம்? அம்மா. அம்மாட்டேருந்து வந்திருக்கலாமாண்ணா? அம்மாட்டேருந்து வரையில உங்களுக்காக வந்து அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். சரி, இதை வாங்கி ஓப்பன் பண்ணுங்க. உங்களோட ஃபோட்டோ போட்டு ஃப்ரேம் வந்திருக்கு. சரியா? இப்போ அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளில் யாருன்னு சொல்லி க்ளூ இருக்குது. அதை பார்க்க முதல் நீங்கள் ஃபைனலில் யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். அடுத்தடுத்த கிஃப்ட்டையும் பார்த்துருவோம். யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க? இல்லாட்டி அம்மா. சித்தா இல்லாட்டி அம்மா. சரி, உங்களுக்காக வந்து அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். ஓகே, இதுக்குள்ள ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது. நோ. சரி, இதையும் வாங்கிக்கொள்ளுங்க. கை செயின் வந்திருக்கு. ஓகே, அப்படியே திருப்பி காட்டி விடுங்க. சரி, ஓகே, உங்களுக்காக வந்து அடுத்த கிஃப்ட் பார்க்க போகிறோம். சரி, இதுக்குள்ள ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. இதை என்னவா இருக்கலாம்? வாங்கிக்கொள்ளுங்க அதையும். சரி, என்ன வந்திருக்கும்? தெரியல. சரி, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். செயின் வந்திருக்கு. ஓகே, உங்களுக்காக வந்து அடுத்த கிஃப்ட் பார்ப்போம். ஓகே, உங்களுக்காக டெடி வந்திருக்கு. இப்போ ஒரு க்ளூ ஒன்று தான். சரியா? பொருள்லேருந்து வந்திருக்கு, இங்கேருந்து வந்திருக்கு, ஆனால் 2 பேர்ட்டேருந்து வந்திருக்கு. யாரா இருக்கலாம் அந்த 2 பேர்? அப்பா. மற்றது யாரா இருக்கலாம்? தெரியலையா? சரி, ஓகே, உங்களுக்காக யார் யார் என்னென்ன கிஃப்ட்டுகள் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அதுக்கு பிறகு உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு கவிதையும் வந்திருக்கு. அதையும் அப்படியே பார்த்துருவோம். சரியா? ஓகே, உங்களுக்காக சாக்லேட் பாஸ்கெட், அதோட ஃபோட்டோ ஃப்ரேம், ட்ரெஸ், அதோட கோல்டு நெக்லஸ், அதோட செயின்னு சொல்லி இதெல்லாம் யார் அனுப்பியிருக்காங்கண்டா உங்களோட அப்பா நான் அனுப்பியிருக்கார் கனடாலேருந்து. அதோட உங்களுக்காக டெடி, அதோட கை செயின், அதோட செயின் சொல்லி இதெல்லாம் அனுப்பியிருக்க வந்து உங்களோட சித்தா. சரியா? அவங்க 2 பேரும் தான் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்களுக்கு? ஓகே, அவங்கள இந்த மூமெண்ட்டில் ஹாப்பியாக பார்க்க ஆசைப்பட்டு தான் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அழக்கூடாது, ஹாப்பியாக அவங்கள பார்க்கணும்னு தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்காக வந்த அடுத்த கவிதையும் பார்த்துருவோம். ஓகே, அப்படியே வாட்சி விடுங்க. அன்பு மகளுக்கு உன்னை முதல் முறை கைகளில் வாங்கிய அன்பு மகளுக்கு உன்னை முதல் முறை என் கைகளில் வாங்கிய அந்த தருணம், உன் பிஞ்சு முகம் மழலை சிரிப்பை கண்ட நாள், இந்த உலகமே என் கையில் சொந்தமாகியதாகி உணர்ந்தேன். ஏனெனில் எமக்கு தந்தை தாய் எனும் அந்தஸ்தை தந்தவள் நீ அம்மா. இன்று நீ வளர்ந்து பெண்ணாகிய நாளாம், உன் அருகில் நின்று உன்னை ஆசீர்வதிக்க வேண்டிய நாள். தூர தேசத்தில் நின்று கண்ணீருடன் உன்னை நினைத்து நிற்கின்றேன். நேற்று வரை என் கைகளில் தூங்கிய குழந்தை நீ அம்மா. இன்று உன் விழாவில் உன்னை பருவ பெண்ணாக பார்க்கும்போது காலம் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது என எண்ணி வியக்க தோன்றுகிறது. என்றுமே எம்முடைய பெருமை நீ, கனவு நீ, எம் இளவரசி நீ, எம் உலகம் நீ அம்மா.
உன் அருகில் இல்லாத குறை மட்டுமே என் மனதை வதைக்கின்றது. இன்று உன் விழாவில் உன்னை தோளில் சுமந்து பெருமிதம் கொள்ள வேண்டிய நேரத்தில் கடல் கடந்து உன்னை தொட முடியாத தூரத்தில் தவிக்கிறேன். நல்ல மனங்கொண்ட பெண்ணாக வளர்ந்து உன் கனவுகளை தைரியமான வாழ்க்கையில் உயர்த்தி நிற்க குடும்பங்களின் பெருமை விளங்கி இன்று போல் என்றும் நீடூழி வாழ வாழ்த்தி நிற்கின்றேன். இன்று உன் அருகில் நின்று உன்னை அணைத்து நெற்றியில் முத்தமிட முடியாமல் விட்டாலும் என் இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள் அன்பு செல்ல மகளுக்கு. ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கவிதையும் அப்படியே பார்த்துருவோம். என் அக்காவின் மறு உருவம் நீ, என் கைப்பிடித்து தவழ்ந்தவள் நீ, தாயிற் சிறந்தவள் எனக்கு என்றுமே என் அக்காதான். என் அக்காவிற்கு பிறந்ததால் நீ என்றுமே எனக்கு சிறந்தவள். அக்கா பிள்ளைதான், ஆனாலும் என்றுமே என் முதல் பிள்ளை நீ அம்மா. கொஞ்சுவதிலும் முதல் உரிமை, தவறு செய்தால் திட்டி திருத்துவதிலும் முதல் உரிமை. உன்னில் என்றுமே எனக்கு எனும் கர்வம் எனக்கு எப்போதும் உண்டு. கருவில் உன்னை ஏந்தவில்லை, நான் உன்னை பெற்றெடுக்கவும் இல்லை. இருந்தும் நான் பெற்றதை போல் ஆனந்தம் கொள்கிறேன் உன் விழாக்கோலம் கண்டு. என் அக்கா தந்த வரமே, என் இல்லம் நிறைந்த குதூகலமே, உன் புன்னகை என்றும் நிலைத்திருக்க, எல்லா வளமும் நலமும் பெற்று அனைத்திலும் சிறந்து மகிழ்ச்சியுடன் என்றுமே வாழ இந்த சிறந்த நாளில் வாழ்த்தி நிற்கிறேன். சித்தா. ஓகே, இந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா ரெண்டு பேர்? உங்களை ஹாப்பியாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. உங்களோட அப்பா சார்பாகவும், சித்தா சார்பாகவும், மிக்கி சார்பாகவும், வவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் வாழ்த்துக்கள். ஓகே, வெல்கம்.